நகராட்சியில இறந்து போன ஊழியர்களுடைய வாரிசார்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 188 பேர்கள் வந்து விண்ணப்பிச்சு காத்திருக்கிறோம். அதுல இந்த நகராட்சி நிர்வாகம் தகுதி அடிப்படையில், அதாவது பொருளாதார தகுதி அடிப்படையில் தாலுகா வருவாய்த்துறை தாலுகா அலுவலகத்துக்கு கடிதம் அனுப்பி அதன் மூலமா வந்து பொருளாதார தகுதி சான்றிதழை பெற்று கிட்டத்தட்ட ஒரு 129 பேர் தகுதியானவர்கள் சொல்லிட்டு தேர்வு செய்து அதற்குண்டான கோப்புகளை வந்து தயார் செய்து உள்ளாட்சி நிர்வாகத்துக்கு அனுப்பி வைக்கிறதா நாங்கள் எங்களுக்கு வந்து உறுதி அளித்தாங்க. ஆனால் சட்டமன்ற கடந்த 13/8/2024 வந்து சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து அனைவருக்கும் ஒருமுறை தலைவலித்து அனைவருக்கும் வாரிசு பணி வழங்கப்படும் அந்த சட்டமன்ற உரையிலே வந்து அது பிரேரணையிலே வந்திருக்குது. ஆனால் அதனை மீறி விதமாக இந்த நகராட்சி நிர்வாகம் இந்த அரசு துறைகளை பின்பற்றக்கூடிய 5% அடிப்படையில் தான் வந்து பணி வழங்குகின்ற இந்த உள்ளாட்சித்துறை இயங்குகின்ற இந்த நிர்வாகத்துக்கு அந்த அந்த விதியின்படி 5% அடிப்படையில் 20 பேருக்கு மட்டுமே இந்த கோப்புகளை செஞ்சு அனுப்புனாங்க. அதை கண்டிக்கும் விதமா நாங்க வந்து கடந்த டிசம்பர்ல 22, 23, 24ஆம் தேதி இந்த உள்ளாட்சித்துறை முன்பு தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம். அதன் விளைவாக எங்களுடைய அந்த 20 பேருக்கு இந்த கோப்புகள் நிறுத்தி வைக்கப்பட்டு உயர்திரு உள்ளாட்சித்துறை இயக்குநர் அவர்கள் எங்களை அழைத்து சந்தித்து பேசியதுல உங்கள் அனைவருக்கும் வந்து பணி வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு கால அவகாசம் வேணும்னு கேட்டுக்கொண்டதுனால நாங்கள் கடந்த ஒரு 20 நாட்கள் 30 நாட்கள் வந்து காத்திருந்து அவருடைய பதிலுக்கு காத்திருந்தோம். ஆனால் இதனால் வரையில வந்து எங்களுக்கு இந்த பணி வழங்குறான வேலையை துரிதமா எடுக்காதனால நாங்கள் மறுபடியும் வந்து இந்த போராட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம்.